வணக்கம். நான் சசிகலா சைக்காலஜிஸ்ட்டுங்க. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு படிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்க வீட்டில் இப்படி தான் இருந்தாங்க, அவங்க அப்பா இப்படி தான் இருந்தார், படிக்காமல் இருந்தார் சின்ன வயசில், அதுக்கப்புறம் அப்படியே பெரியவனானவொன்னே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் உங்கள் குழந்தைக்கும் அந்த மாதிரி படிக்கிறதுல ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பெருசானா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். பெருசானா சரியாயிருங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கேர்லெஸ்ஸாக அப்படி நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. அப்படின்னு விடுறப்ப என்ன ஆகுனா, குழந்தைங்களுக்கு 13 வயசு 14 வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் மார்க் எடுக்கல நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப டிலே ஆயிரும், உங்களுக்கு கேப்பும் ஜாஸ்தி ஆயிரும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு ரீசன் என்ன சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, படிக்கல அப்படிங்கிறப்போ நிறைய ஸ்கூல்ஸ் மாற்றுவாங்க. இந்த ஸ்கூலில் நல்லா சொல்லித்தரல, அதனால நான் வேறு ஸ்கூல் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூலை தான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறதுனால எந்த யூஸும் இருக்காதுங்க. குழந்தைக்கு ஆல்ரெடி அந்த படிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கிறனால தான் அவன் வந்து அந்த அந்த மார்க்ஸ் வந்து ஓவர் ஸ்கோர் பண்ணுவான். ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறதுனால மட்டும் அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகாது. அப்புறம் மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் வந்து பக்கத்தில் உட்காந்து கவனிக்கலிங்க, நான் சொல்லி தரலிங்க, அதனால் என் பையன் படிக்கலிங்க, நான் இன்னொரு குழந்தை வந்துருச்சு, நான் அந்த குழந்தை மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் இந்த ஃபஸ்ட் குழந்தைய நான் சரியாக படிப்பு விஷயத்தில் கவனிக்கலைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் ஓகே. பட் ஃபுல்லாகவே குழந்தைக்கு வந்து எல்லாமே நம்மளே கற்றுத்தர முடியாது இல்லைங்களா? குழந்தையா சில விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு இயற்கையான ஒரு முறை. அவங்களே லேர்ன் பண்ணிக்குவாங்க. நிறைய பார்க்கறது மூலியமாக, நிறைய கேட்கறது மூலியமாக, கிளாஸ் ரூமில் டீச்சர் சொல்லித்தரது மூலியமாக, இந்த மாதிரி நிறைய அவங்க கவனித்து அவங்களே கற்றுக்கணும். அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க படிக்கிறதுக்கு. நீங்கள் சொல்லித்தராதனால மட்டும் அவங்களுக்கு அந்தனால படிக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது என்னவாக இருந்தாலும் நீங்கள் இது எல்லாமே இதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அசஸ்மெண்ட் எடுத்தால் தான் ரியலாகவே குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் ரீசன்ஸ், இந்த மாதிரி ரீசன்ஸ் சொல்கிறதுனால மட்டும் குழந்தைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதில்ல. அசஸ்மெண்ட் எடுத்து ரியலாக ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் எஸ்பெஷலி ஃபார் த எஜுகேஷ்னலாக ரொம்ப பேக்வேர்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் எங்கள் ஹெலிக்ஸை காண்டாக்ட் பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கிளியர் கட்டாக என்ன ரிப்போர்ட்ஸ் என்னங்கிறது நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோங்க. தேங்க்யூ.